இப்படி ஒரு தலைவர் கிடைக்க நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே நேரத்தில் ஆளுவது யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் விரோதமானவர்களுக்கு எதிர்த்து ஒரு போர். தவமாய் தவம் இருந்த தமிழ்நாட்டின் வரமே, தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே, உழைப்போர் நம்புகின்ற உடைக்கின்ற உரமே, தலைவா நீ ஆணையிட்டால் சென் ஜார்ஜ் கோட்டை உன் காலடிக்கு வருமே. இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதை தொடங்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே மேடைக்கு வருக வருக வருக. அனைவரும் ஒரு நொடி அமருங்க. இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க, கொஞ்சம் அமருங்க, கேமரா மறைக்க வேண்டாம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுல குடும்பம் குடும்பம் இணைய போகிறார்கள். இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த 5 உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். சென்னை பனையூரில் உள்ள தாவேக உறுப்பினர் சேர்க்கைக்கான மை டிவிக்கு வைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவர் விஜய் மை டிவிகே என்கிற அந்த செயலியை தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கிற பிரச்சார இயக்கத்தையும் விஜய் மேடையில் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தனியாக உறுப்பினர்களை சேர்க்காமல் குடும்பமாக உறுப்பினர்களை சேர்ப்பது இலக்காக வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது தங்களுடைய இலக்கு என்று கூறியிருக்கின்றனர். இதற்காக பிரத்யேக செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவர் விஜய் தற்போது இந்த செயலியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். மை டிவிகே என்கிற இந்த செயலி மூலம் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நிர்வாகிகள் இந்த செயலியை பயன்படுத்தி உறுப்பினர்களை அந்த செயலி மூலமாக கட்சியில் இணைப்பார்கள். அதன் பிறகாக ஆகஸ்ட் 15க்கு பிறகாக பொதுமக்களை இந்த செயலியை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விரும்புபவர்கள் இந்த செயலி மூலமாக தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்கிற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது கட்சியின் தலைவர் விஜய் மை டிவிகே என இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயலியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே கட்சி தொடங்கிய போது உறுப்பினர் சேர்க்கையை விஜய் காணொலி காட்சி வாயிலாக அப்பொழுது ஒரு வெப்சைட் உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக கட்சியில் உறுப்பினர்கள் சேரலாம் என்று அறிவித்திருந்தார். அதன்படி 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பதாக கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கையானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது தங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை தான் தற்பொழுது விஜய் அறிமுகம் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி பிரச்சார இயக்கத்தையும் வீடு வீடாக சென்று குடும்பமாக கட்சியின் குடும்பங்களை இணைப்பதை இலக்காக வைத்திருக்கக்கூடிய அதற்காக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கிற பிரச்சார இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனையும் கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது
தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தையும் மை டிவிகே என்கிற செயலியையும் தற்பொழுது கட்சியின் தலைவர் விஜய் அந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் தற்பொழுது அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.